Okay, now next problem பாருங்க, அதுவும் தியரி क्वेश्चन தான். என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க? Show that the hypothesis it is not sunny this afternoon and it is colder than yesterday. இது ஒரு premise. We will go swimming only if it is sunny. Third premise. If we do not go swimming, then we will go to a canoe trip. Canoe trip na enadhu? Canoe trip na படகு சவாரி. We will take a canoe trip. அடுத்த premise. If we take a canoe trip, then we will be home by sunset. இது எல்லாமே premise. இந்த எல்லா premisல இருந்து நான் என்ன proof பண்ணனும்? Lead to the conclusion I want to prove we will be home by sunset. இதுதான் நான் proof பண்ணனும். ஓகே, ஸோ நல்லா பார்த்துங்க. எத்தனை premise கொடுத்துருக்காங்கன்றது முதல்ல கவனிங்க. என்னென்ன premise இருக்கு? 1 2 3 4. இந்த 4 premisல இருந்து இதை நான் டிரைவ் பண்ணணும். ஓகே, சரி. முதல்ல வந்து சிம்பிளைஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே PQR டிஃபைன் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா PQRST நிறைய ஸ்டேட்மெண்ட் இருக்கனால நிறைய டேர்ம் வருது இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் நாட் சன்னின்னு சொன்னாங்களா, நான் இட் இஸ் சன்னின்னு எடுத்துக்கிறேன். இட் இஸ் சன்னி திஸ் ஆஃப்டர்நூன், அதை Pன்னு எடுத்துக்கிறேன். இட் இஸ் கோல்டர் தென் எஸ்டர்டே, அதை வந்து Qன்னு எடுத்துக்கிறேன். வி வில் கோ ஸ்விம்மிங் அப்படின்றத Rன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து சன்னி ஆல்ரெடி வந்துடுச்சு. we will take canoe trip, அதை வந்து Sன்னு எடுத்துக்கிறேன். we will be home by sunset, அதை வந்து T அப்படின்னு எடுத்துக்கிறேன். நீங்க இதை வந்து ஏன் இங்க கேபிட்டல் PQRS எடுக்கக்கூடாது? நான் இதில் எடுக்கலாம். ஒரு பிரச்சனை T பார்த்தீங்கன்னா, ஒரு டீன்ற நோட்டேஷன் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன் ஃபார் கேபிட்டல் Tன்னு போட்டிங்கனாவே ட்ரூன்னு வந்துடும் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும். அதனால தான் இங்கே வந்து ஸ்மாலில் யூஸ் பண்ணுறது பெஸ்ட் இது இந்த சம்மை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ நான் எல்லாமே PQRST நான் டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போ ஒவ்வொன்றையும் படித்து மேத்தமேட்டிக்கலி சிம்பிளைஸ் பண்ண போறேன், கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் premise என்னன்னு பாருங்க. இட் இஸ் நாட் சன்னி திஸ் ஆஃப்டர்நூன், அதனால தான் நெகேஷன் P. அண்ட் சிம்பிள் போட்டாச்சு. இட் இஸ் கோல்டர் தென் எஸ்டர்டே, அதனால கோல்டர் தென் எஸ்டர்டேன்றது Q, அதையும் போட்டாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் premise புரிஞ்சிச்சா? அடுத்த premise, we will go swimming only if it is sunny. அப்போ அந்த premise என்னன்னா, we will go swimming என்னன்னா R. only if it is sunny, then it is P. அதுதான் R then P அப்படின்னு போட்டுக்கணும். ஓகே, அடுத்தது தேர்ட் premise படிங்க. if we do not go swimming, then we will take canoe trip. ஸோ அது என்னன்னா, if we do not go swimming னா negation R. we will go swimming னா R, we do not go னா negation R. then we will take canoe trip S, அதனால தான் negation S then S ன்னு போட்டேன். ஓகே, அப்புறம் லாஸ்ட் premise. அடுத்தது if we take canoe trip னா என்னது? S. then we will home by sunset னா T, அதனால தான் S then T அப்படின்னு போட்டேன். புரியுதுங்களா? மொத்தம் 4 premises கிடைச்சிருக்கு. ஓகே, so by using these 4 premises I want to derive the conclusion. என்ன conclusion பண்ணணும்? we will be home by sunset. we will be home by sunset னா என்னது? T தான் நான் கொண்டு வரணும். ஓகே, so we have to arrive the conclusion T தான் கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்க தியரி கொஸ்டினை சிம்பிளைஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த 4 ப்ரிமிசஸையும் யூஸ் பண்ணி I want to derive T. எப்படி கொண்டு வர போறேன்றதை பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடில் தான் அதை பண்ண போறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் இந்த எல்லா ப்ரிமிசஸையும் எடுத்து வச்சு நம்ம சம் போடலாம். ஸோ ஐ எம் டேக்கிங் ஆல் த ப்ரிமிசஸ் நவ். ஐ வாண்ட் டு டிரைவ் T. ஸோ ஓகே, டேபிள் எடுத்துங்க. ஓகே, ஸோ டேபிள் எடுத்துருங்க. இந்த டேபிளில் நான் எத்தனை ப்ரிமிஸ் இருக்கு? மொத்தம் 4 ப்ரிமிஸ் இருக்கு. எதை எடுத்தா ஃபர்ஸ்ட் பெட்டரா இருக்கும் அப்படின்றது யோசிங்க. இப்போ நான் ஆல்ரெடி வந்து என்னன்னா சூட்டபிள் ப்ரிமிஸ் எது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த அண்ட் சிம்பிள் வந்துட்டாவே அதை முதல்ல எடுத்துங்க, அப்பதான் ரெண்டா பிரிக்க முடியும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால அதை நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து நெகேஷன் P அண்ட் Q அப்படின்னு எடுத்துக்கிறேன், விச் இஸ் ரூல் P. இந்த அண்ட் இருந்தாவே ரெண்டா பிரிக்கலாம் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதை ரெண்டா பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும்னா நெகேஷன் P ஒன்று வரும், Q ஒன்று வரும். நான் அதான் சொல்லியிருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, சிம்பிளிகேஷன் ப்ராப்பர்ட்டி.
பை த சிம்பிளிஃபிகேஷன் ப்ராப்பர்ட்டி. நான் ரெண்டுத்தையும் பிரிக்கல, நான் ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டேன். ரெண்டுத்தையுமே எடுத்துக்கணும் நெசசரி கிடையாது. நான் ஏன் கியூ எடுத்துக்கல, நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ நான் வந்து ரெண்டுத்தையுமே பிரிக்கல, இதை மட்டும் எடுத்துக்கிட்டேன், கியூ எடுத்துக்கல. எல்லாம் எடுத்துக்கணும் நெசசரி கிடையாது. நான் கியூவை வச்சு எதுவும் பண்ண முடியாதுன்ற பாருங்க. ப்ரூஃப்ல வேறு கியூ எங்கேயும் யூஸ் ஆகாததுனால நான் கியூ வேணா எடுத்துக்கல. எடுத்துக்கிட்டாலும் தப்பு இல்லை, எடுத்து அப்படியே அலைடா வச்சுங்க, டம்மியா வச்சுங்க, அதுதான் சும்மா இருக்க போகுது, அவ்வளவுதான். ஓகே, இப்போ இந்த நெகேஷன் கியூ வந்த பிறகு நான் என்ன பண்ண போறேன், செகண்ட் ப்ரிமிஸ் எடுக்க போறேன். அப்படி எடுத்தா உங்களுக்கு மாடஸ்ட் டாலரன்ஸ் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிமிஸ் ஆல்ரெடி எடுத்தாச்சு, இப்போ நான் செகண்ட் எடுக்க போறேன். ஸோ செகண்ட் ப்ரிமிஸ் நான் எடுத்துக்கிறேன், ஆர் தென் பி விச் இஸ் ரூல் டி. ஓகே, விச் இஸ் ரூல் பி. இப்போ இது பார்த்தீங்கன்னா 2க்கு 3க்கு நடுவில் ரிலேட் பண்ணுங்க. 2க்கு 3க்கு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் தே ஆர் டிஃபர் பை நெகேஷன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஆப்போசிட் சைனில் வரும், விச் இஸ் மாடஸ்ட் டாலரன்ஸ் ஃபார்முலா. பாருங்க, மாடஸ்ட் டாலரன்ஸ் யூஸ் பண்ணலாமா 2க்கும் 3க்கும் நடுவில்? பிட்வீன் 2 and 3 ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேல்யூ தே ஆர் டிஃபர் பை நெகேஷன், த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆப்போசிட் சைனில் போட்டுக்கலாம், விச் இஸ் மாடஸ்ட் டாலரன்ஸ். ஓகே, ஸோ 2க்கு 3க்கு நடுவில் மாடஸ்ட் டாலரன்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டேன். அப்போ அது என்ன ப்ராப்பர்ட்டின்னு மென்ஷன் பண்ணணும், விச் இஸ் ரூல் டி பிட்வீன் 2 and 3 மாடஸ்ட் டாலரன்ஸ் ஃபார்முலா. இப்போ நம்ம ஆர் எடுத்தாச்சு, நெகேஷன் ஆர் வந்துடுச்சு. இப்போ அடுத்த ப்ரிமிஸ் நம்ம ஆர் இருக்கிற மாதிரி சூட்டபிளா எடுக்கணும்னா அப்போ தேர்டு தான் எடுத்தாகணும். அப்போ இந்த தேர்ட் ப்ரிமிஸ் உள்ள கொண்டு வாங்க. அப்படி உள்ள கொண்டு வந்தா விச் இஸ் ரூல் பி. அப்போ இந்த தேர்ட் ப்ரிமிஸ் எடுத்த பிறகு 4க்கும் 5க்கும் நடுவில் என்ன ரிலேஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூஸ் 4 and 5, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க வேல்யூ ஈக்குவலா இருக்கு வெளியில இருக்க வேல்யூ, அப்போ மாடஸ்ட் பொனன்ஸ் ஃபார்முலா. ஸோ பை மாடஸ்ட் பொனன்ஸ் ஃபார்முலா ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ வில் கம் அவுட், ஆர் வந்து வெளில வந்துடுச்சு பை மாடஸ்ட் பொனன்ஸ் ஃபார்முலா. ஸோ மாடஸ்ட் பொனன்ஸ் ஃபார்முலா படி நான் வந்து 6th டேர்ம் இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். ஓகே, சரி. இப்போ நம்ம அடுத்தது நான் என்ன பண்ண போறேன்னா, இதுக்கு ரூல் நேம் என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க, விச் இஸ் ரூல் டி பிட்வீன் 4 and 5 மாடஸ்ட் பொனன்ஸ் ஃபார்முலா 4 and 5க்கு நடுவில். இப்போ எஸ் வந்துடுச்சு, அப்போ மிச்சம் இருக்கிற ஒரே ப்ரிமிஸ் தானே, அதை கொண்டு வாங்க உள்ள. இப்போ அந்த ப்ரிமிஸ் உள்ள கொண்டு வந்தீங்கன்னா ஆர் தென் எஸ் கொண்டு வந்தாச்சு. இப்போ நவ் பிட்வீன் 6 and 7 கம்பேர் பண்ணுங்க. 6க்கும் 7க்கும் நடுவில் என்ன ரிலேஷன், இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வெளியில இருக்கு, அப்போ மாடஸ்ட் பொனன்ஸ் திருப்பியும் பாருங்களா, மாடஸ்ட் பொனன்ஸ் ரிப்பீட்டா வந்துகிட்டே இருக்கு பாருங்க, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அந்த ஃபார்முலா. ஓகே, ஸோ பை மாடஸ்ட் பொனன்ஸ் ஃபார்முலா ரைட் ஹேண்ட் சைட் டி கம் அவுட். நம்ம அந்த டி தானே கன்க்ளூட் பண்ணணும், ஸோ அந்த டி கன்க்ளூட் பண்ண வேண்டிய டி வந்துச்சு பாருங்க. ஓகே, ஸோ த ரிசல்ட் இஸ் ஓவர். இப்போ அதனால நம்ம இதில் மென்ஷன் பண்ணுங்க, ஸோ விச் இஸ் ரூல் டி பிட்வீன் 6 and 7 ஐ ஃபவுண்ட் டி, ஹென்ஸ் த ப்ராப்ளம் இஸ் ஓவர். நம்ம கன்க்ளூட் பண்ண வேண்டிய ரிசல்ட்டை கொண்டு வந்தாச்சு, ஹென்ஸ் ப்ரூவ். புரியுதுங்களா? ஸோ தியரி கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிறைய வாட்டி யூனிவர்சிட்டியும் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் பார்த்துக்குங்க. தியரி கொஸ்டினை மேத்தமேட்டிக்கலாக சிம்பிளைஸ் பண்ணி ப்ராப்ளம் ரிசல்ட்டை கன்க்ளூட் பண்ணியாச்சு.